கேகேஎஸ்எஸ்ஆர் திடீர் நீக்கம், ஸ்டாலின் எடுத்த கொடூர முடிவு, அதிர்ச்சியில் மூத்த அமைச்சர்கள். தமிழ்நாட்டில் தற்போது வடகிழக்கு பருவமழை வேகமெடுத்துள்ள நிலையில், அதற்கான ஆயத்த பணிகளும் போர்க்கால அடிப்படையில் உதவிகளும் தமிழக அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் திமுக தலைமை தன்னுடைய பிரச்சார பயணத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு முக்கிய அமைச்சர்களுடன் பாதுகாப்பு பணிகள் குறித்து ஆலோசனைகள் நடத்தி வருவதாக தெரிகிறது. ஆனால் பேரிடர் துறை அமைச்சராக உள்ள ராமச்சந்திரன் இந்த விஷயத்தில் ஈடுபாடு காட்டுவதாக தெரியவில்லை என பேசப்பட்டு வருகிறதாம். இதற்கான காரணம் என்னவென்று ஆராயும் போது, நடைபெற இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரனுக்கு திமுக தலைமை சீட் கொடுக்க விரும்பவில்லை என்று தகவல் வெளிவந்துள்ளது. இந்த தகவலை அறிந்த அவர், சீட் கிடைக்காத பொழுது எதற்காக உழைக்க வேண்டும் என்று நினைத்து மக்கள் பணிகளில் ஈடுபாடு காட்டாமல் இருக்கிறார் என்று நம்பத்தகுந்த வட்டாரங்களில் தகவல்கள் கூறுகின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன் வரும் பேரிடர் என்பதால் திமுக அரசு இந்த மீது கவனம் செலுத்தி வருகிறது. ஆனால் பேரிடர் துறை அமைச்சரின் பெயரால் ஸ்டாலின் அதிருப்தி அடைந்துள்ளதாக சிலர் கூறி வருகின்றனர். அதே சமயம் தமிழ்நாடு அரசு இந்த தமிழகத்தின் பல மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை பாதிப்பை எதிர்கொள்ளும் சூழ்நிலையில் நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே சென்னை நகரம் மற்றும் குறுக்கு வழிகளில் எச்சரிக்கை பணிகள் பல்வேறு துறைகள் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மக்கள் பாதுகாப்பை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் வெள்ள பாதிப்பு ஏற்படும் பகுதிகளில் நேரடி ஆய்வு மேற்கொண்டு பணிகளை கண்காணித்தும் வருகின்றனர். தண்ணீர் தேக்கம் மற்றும் தாழ்வான பகுதிகளில் உடனடி மீட்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சராக உள்ள கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் வெள்ள முன்னெச்சரிக்கை பணிகளில் சுறுசுறுப்பாக இல்லை என்று கூறப்பட்டுள்ளதால் அரசியல் வட்டாரத்தில் சர்ச்சையானது பரவி வருகிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு சீட் வழங்கும் ஆர்வம் திமுக தலைமைக்கு இல்லை என தெரிவிக்கப்படுவதால் இந்த நிலை உருவானதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணத்தினால் கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் கட்சி பணிகளில் இல்லாமல் அரசு பணிகளிலும் ரொம்பவும் ஆமை வேகத்தில் செயல்படுவதாக அரசு வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகி வருகிறது. அதே சமயம் மக்கள் சேவையில் சுணக்கம் காட்டுவதாக கட்சிக்குள் சிலர் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் கட்சி நடவடிக்கை எடுக்கலாம் என்ற கூறுகளும் கூறி வருகின்றனர். இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் எதுவும் வெளிவரவில்லை என்பதும் உண்மை. மேலும் அது மட்டுமில்லாமல் மழை தாக்கத்தை தடுக்க அரசு முழு திறனுடன் செயல்படும் நேரத்தில் இந்த விவகாரமானது அரசியல் ரீதியாக அது மட்டுமில்லாமல் மேலும் என்ன மாற்றங்களை உருவாக்கும் என்பதே கவனிக்கப்படும் விஷயமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் தற்போது சுற்றுப்பயணம், தேர்தல் பரப்புரை என தீவிரம் காட்டி வருகின்றனர். மற்றொரு புறமோ சட்டப்பேரவை தேர்தலுக்கு தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் தயாராகி வருகிறது. அதற்கான பணிகளும் தொடங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையிலோ உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த நிர்வாகிகளை திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் உடன்பிறப்பே வா என்ற தலைமையில் நேற்றைய முந்தைய தினம் 1-to-1 ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது ஒவ்வொரு தொகுதியிலும் திமுகவின் பலம், பலவீனம் குறித்தும் வேட்பாளர் தேர்வு தொடர்பாகவும் சட்டமன்ற தேர்தல் பணிகளை முடுக்கிவிடும் வகையில் 1-to-1 ஆலோசனையும் நடைபெற்று வருகிறதாம். அந்த வகையில்தான் உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்தவரையில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதியாக இருந்தது. அதாவது உடுமலைப்பேட்டை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணனும், மடத்துக்குளம் தொகுதியில் பொள்ளாச்சி தொகுதியின் முன்னாள் எம்பியான இருந்த மகேந்திரனும் வெற்றி பெற்றுள்ளனர். எனவே இந்த 2 தொகுதிகளிலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காக அங்கு அமைச்சர் சக்கரபாணியை மண்டல பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாராம். அவரிடமும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருத்துக்களை கேட்டறிந்தார். மேலும் முன்னதாக கடந்த 29 நாட்களாக 64 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்தித்து ஆலோசனை நடத்திய நிலையில் நேற்றைய தினம் 30வது நாளாக 1-to-1 ஆலோசனை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில்தான் தற்போது வரும் தேர்தலில் பொதுவாகவே சிட்டிங் தொகுதிகளை விட்டுக் கொடுக்க எந்த கட்சிக்குமே அத்தனை எளிதில் மனம் வராது. யதார்த்தம் இப்படி இருக்க
விருதுநகர் மாவட்டத்தில் கடந்த முறை கூட்டணிக்கு ஒதுக்கிய தொகுதிகள் மீது தற்போது திமுக கரிசன பார்வை பார்ப்பது திமுக கூட்டணி கட்சிகளை திகிலடைய வைத்திருக்கிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை, திருச்சுழி, விருதுநகர், ராஜபாளையம் தொகுதிகளில் திமுக நேரடியாக போட்டியிட்டது. சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிகள் காங்கிரசுக்கும், சாத்தூர் தொகுதி மதிமுகவுக்கும் ஒதுக்கப்பட்டது. அந்த தேர்தலில் ஸ்ரீவில்லிபுத்தூரை தவிர்த்து மற்ற 6 தொகுதிகளையும் திமுக கூட்டணியை கைப்பற்றியது. இந்த முறையோ 7 தொகுதிகளையுமே திமுக கூட்டணியை கைப்பற்ற வேண்டும் என மாவட்டத்தின் 2 முக்கிய அமைச்சர்களுக்கும் அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறாராம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இதனை அடுத்து தற்போது மதிமுக வசம் உள்ள சாத்தூர் தொகுதியில் தனது மகனை களமிறக்க அமைச்சர் KKSSR காய் நகர்த்தினாராம். அதேபோல பார்த்தால் சிவகாசியின் முதல் மேயர் பதவியை கைப்பற்றியது போல் MLA பதவியையும் கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கில் அடிக்கடி சிவகாசிக்கு விசிட் அடிக்கிறார் மாவட்டத்தின் இன்னொரு அமைச்சரான தங்கம் தென்னரசு. இதேபோல கடந்த முறை காங்கிரசுக்கு விட்டு கொடுத்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலும் இம்முறை திமுகவே போட்டியிடலாம். அதற்கு பதிலாக இம்முறை காங்கிரஸ் கட்சிக்கு வர, அதாவது விருதுநகர் தொகுதி கொடுக்கப்படலாம் என்கிறார்கள். திமுகவின் இந்த மூவானது சிவகாசியில் மீண்டும் போட்டியிட விரும்பும் காங்கிரசுக்கும், சாத்தூரை தக்க வைக்க விரும்பும் மதிமுகவுக்கும் ராஜபாளையம் அல்லது ஸ்ரீவில்லிபுத்தூர் கிடைக்குமா என எதிர்நோக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் திமுக தலைவர் ஸ்டாலின் நிர்ணயித்துள்ள 200+ இலக்கை அடைவதற்கு பிற கட்சிகளில் இருந்து புதிய உறுப்பினர்களை கட்சியில் சேர்ப்பது ஒரு முக்கிய உத்தியாக பார்க்கப்படுகிறது. இத்தகைய இணைப்புகள் நாமக்கல் மாவட்டத்தில் மட்டுமல்லாமல் மாநிலத்தின் பிற பகுதிகளிலும் வலுவாக தொடரும் என்று திமுக வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான பணிகளை அக்கட்சிகள் இப்போதே முனைப்புடன் செய்து வருகிறதும் குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் என்ற திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினின் இலக்கினை நிறைவேற்றும் நோக்கில் அக்கட்சியின் தேர்தல் பணி வியூகங்கள் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. இதற்கான அடித்தளமாக மற்ற கட்சிகளில் உள்ள முக்கிய நிர்வாகிகளை திமுகவில் இணைக்கும் பணி தமிழ்நாடு முழுவதும் வேகம் எடுத்திருக்கிறது. இப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில்தான் தற்போது திமுகவில் முக்கிய அமைச்சராக இருக்கும் KKSSR அவர்கள் திமுகவின் கட்சி பணிகள் மட்டுமல்லாமல் அரசு பணிகளையும் மிகவும் ஆமைவேகத்தில் செயல்பட்டு வருவதால் இவர் மீது பல்வேறு புகார்கள் கொடுக்கப்பட்டு வந்தது. பல முறை இவரை ஸ்டாலின் நேரில் அழைத்து எச்சரித்தும் இவர் மீண்டும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கிறதால் திமுகவில் உள்ள சில நிர்வாகிகளே இவர் மீது தொடர்ந்து புகார்கள் கொடுத்து வந்ததன் அடிப்படையில் தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இவர் மீது கொடூர நடவடிக்கை எடுக்க முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் அது மட்டுமில்லாமல் விரைவில் இவர் கட்சியிலிருந்தே நீக்கப்பட உள்ளதாகவும் தற்போது அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் திமுகவின் மூத்த அமைச்சர்களிடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.